இந்த வீடியோல நம்ம கூகுளோட ஃப்ரீ சர்டிஃபிகேட்ட எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாரி யூஸ்ஃபுல்லான டெக் அண்ட் ஏஐ இன்ஃபர்மேஷன தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இப்போ இந்த கூகுள் சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க? நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், மென்டாரா இருக்கலாம், ஐ மீன் டீச்சரா இருக்கலாம், ஃபேக்கல்டியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ, உங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேட்டகரியில சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இந்த கூகுளோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம், லிங்க்டின்ல போட்டுக்கலாம். உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இது எப்படி தராங்க அப்படின்னா, உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏஐ அத டெஸ்ட் பண்ற மாரி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. டோன்ட் வொரி. ஸோ, அத நான் எப்படி பாஸ் பண்றதுன்னுமே சொல்லிர்றேன் கடைசியா. ஸோ, அத பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா, இதுல என்ன மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிர்றேன். ஸோ, இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கனாவே மோஸ்ட்டா வந்து இந்த ஆன்சர்ஸ்லாம் பண்ண முடியும். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம நோட் புக் எல்எம் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். பேசிக் எல்எம்னா என்னன்னு போட்டிருக்கோம். ஸோ, அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ, இதில பேசிக்கா கூகுளோட ஏஐ ப்ராடக்ட்ஸ பத்தின டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. சிம்பிளா இதனால இது பண்ண முடியுமா? இதில அப்லோட் பண்ண முடியுமா? வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமா? வீடியோ கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கூகுளோட ப்ராடக்ட்ஸ் நோட் புக் எல்லாம் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல வந்து அத பத்தி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ, அத பத்திலாம் வொரி பண்ணாதீங்க. நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ, இப்போ வந்து இது எப்படி ப்ரொசீஜர் பண்றது? எப்படி ப்ரொசீட் பண்றது? அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். ப்ரொசீஜர் என்னன்னு. ஸோ, அதுக்கு நீங்க கூகுள ஓப்பன் பண்ணி அதில கூகுள் எஜு சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டா வரதுல அந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதாவது இங்க பாருங்க எஜுகேட்டர் லெவல் 1, எஜுகேட்டர் லெவல் 2, ஜெமினி எஜுகேட்டர், ஜெமினி யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட், ஜெமினி ஃபேக்கல்டி. ஸோ, இதில நீங்க ஃபேக்கல்டி எஜுகேட்டரா இருந்தா அத பண்ணிக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் லெவல் நான் இப்ப தான் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெமினி யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, கிளிக் பண்ணி இதில உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே அக்ரி குடுத்துட்டு, நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ, நெக்ஸ்ட் குடுத்தோன்னா உங்களுக்கு அனதர் பேஜ் வரும். ஸோ, இதில வந்து நீங்க எப்போ பிப்ரவரி 18க்குள்ள நீங்க வந்து இத எப்போ வேணா அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க இப்பயே டேக் டெஸ்ட் குடுத்துருங்க. இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ, இந்த மாரி வந்திருக்கும். ஸோ, ஜெமினி சர்டிஃபிகேஷன் ஃபார் யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட். ஸோ, லான்ச் குடுத்துருங்க. ஸோ, பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ, இத வந்து ஒரு 39 கொஸ்டின்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ, இது எல்லாத்தையுமே நீங்க 37 இதுல இருக்கு. நான் முன்னாடி அட்டெண்ட் பண்ணும்போது 39 கிட்ட இருந்துச்சு. ஸோ, வந்து நீங்க இத ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு குடுத்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, கடைசியா சப்மிட்ன்னு ஒண்ணு வரும். ஸோ, அத சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அது காட்டிரும். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து நீங்க இப்போ தான் பிகினரா இருக்கீங்க. எனக்கு இந்த ஏஐ பத்திலாம் தெரியாது. சர்டிஃபிகேட் வேணும். என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து 2 டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க மோஸ்ட்டா வந்து லேப்டாப்ல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்கல கேமரா அதெல்லாம். ஸோ தட் நீங்க இத காப்பி பண்ணி ChatGPTலயோ, Geminiலயோ போட்டு கூட ஆன்ஸர வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து ChatGPTல போட்டோ, இல்ல Geminiல போட்டோ ஆன்ஸர் எடுக்கும்போதும், ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த கொஸ்டின்க்கான ஆன்ஸர நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சுமே இவங்களோட பர்ப்பஸும் இதுதான். ஸோ இவங்க சர்டிஃபிகேட் குடுக்கணும்னு நெனைச்சாங்க அப்படின்னா, என்ன வேணா ப்ரொடக்டிவிட்டி வச்சிருக்கலாம். கேமரா ஆக்சஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் டேப் ஸ்விட்ச் பண்ண முடியாமலாம் வச்சிருக்கலாம். பட் இவங்களோட மோட்டிவ் இவங்களோட ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் தான் இந்த மாரி லிபரலா விட்டுருக்காங்க. ஸோ நீங்க கொஸ்டின் எடுத்து நீங்க ChatGPTல போட்டு எடுத்து போட்டாலுமே சம்டைம்ஸ் ஆனா தப்பா கூட இருக்கலாம். ஏன்னா இது ஜெமினி ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இது பேசிக் நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணியிருந்தா தான் அதுக்கான ஆன்சர் நம்ம மோர் அக்யூரேட்டா குடுக்க முடியும். ஸோ நீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட டைம் குடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட்லாம் முடிச்சிடுங்க. பொறுமையா படிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கோர் வந்துரும். நான் அத காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணது. இந்த மாரி வந்து இப்ப நான் வந்து 39க்கு 33 கிட்ட வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா நான் அந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். நோட்புக் எல்லாம் அந்த ஏஐ அந்த கூகுளோட ஏஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டா யூஸ் பண்ணியிருக்கனால ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சு.
ஸோ, அதனால நான் பண்ணனால வந்துச்சு. உங்களுக்கு மோஸ்ட்டா அது தெரியல அப்டின்னா, நீங்க இந்த மாரி நான் சொன்ன அந்த ட்ரிக்குமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, இந்த மாரி நீங்க ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களோட இமெயிலுக்கு ஒரு மெயில் வரும். சரிங்களா? நான் அதையும் காமிச்சிடுறேன். ஸோ, இந்த மாரி உங்களுக்கு மெயில் வரும். ஓகேங்களா? கிரெடென்டியல் அப்டின்னு. ஸோ, இதில யுவர் கூகுள் ஃபார் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு வந்துருச்சு. ஸோ, தட்ஸ் ஆன் யுவர் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் பேஜ் வந்து இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்துருச்சு. நீங்க டெஸ்ட் முடிச்ச அடுத்த செகண்டே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருங்க. அவ்வளோதான். ஸோ, இப்போ என்ன அந்த சர்டிஃபிகேட்ட வந்து கீழ அப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் குடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ, லிங்க்டின், ரெஸ்யூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ, மறக்காம இத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கூகுள் ஸ்கில் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி ஒரு ரீல் மாரி போட்டிருந்தோம். அதிலேயே நெறையா கோர்சஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. பட் அதில போய் கோர்ஸ் ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். எப்படி வந்து பண்றது அப்படின்னு நெறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கூகுள் ஸ்கில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ எப்படி அந்த கூகுள் ஸ்கில்ல அந்த வீடியோவ ஆக்சஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயா படிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். கூகுளோட ஃப்ரீ கோர்சஸ் ஓகேங்களா? ஸோ, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேத்துக்கு இத ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே. பை பை.